இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம். நாள் 6. விவிலியத்தின் தொடக்க நூல் 19 முதல் 22 வரையிலான அதிகாரங்கள் கடவுளின் நீதி, வாக்குறுதிகள் நிறைவேறுதல் மற்றும் ஒரு மனிதனின் விசுவாசம் உச்சகட்டமாக சோதிக்கப்படுதல் ஆகியவற்றை தான் விவரிக்கின்றன. இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது, உலக போக்கிலிருந்து பிரிந்து நிற்றல். அதிகாரம் 19 சோதோம் நகரத்தினுடைய அழிவை பற்றி குறிப்பிடப்படுகிறது. சோதோம் மற்றும் கொமோரா நகரங்கள் தீமையால் நிறைந்திருந்த போது கடவுள் அவற்றை அழித்தாரு. லோத்துவினுடைய குடும்பம் அங்கிருந்து தப்பித்து ஓடுவதற்காக கட்டளையும் இடப்பட்டது. தீய சூழலில் நாம வாழ நேரிட்டாலும் அந்த தீமை நம்மை தொற்றாம பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. லோத்துவினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்தது போல நாமளும் விட்டு வந்த தவறான பழைய வாழ்க்கைய மீண்டும் ஏக்கத்தோடு பார்க்கவே கூடாது. முன்னேற்ற பாதையை நோக்கி முன்னேறி செல்வதுதான் வாழ்வு. இரண்டாவது, பலவீனத்திலும் இறைவனின் பாதுகாப்பு. அதிகாரம் 20 ஆபிரகாம் மீண்டும் ஒரு முறை அச்சத்தினால தன்னுடைய மனைவி சாராவை பற்றி அபிமெலேக்கிடம் பொய் சொன்னாரு. ஆனாலும் கடவுள் அந்த சூழ்நிலையை சரி செய்து அவர்களை காப்பாற்றினாரு. நாம எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் சில நேரங்களில் அச்சம் காரணமாக தவறு செய்யலாம். ஆனால் நம்முடைய பலவீனமான நேரங்களிலும் கடவுள் நம்மை கைவிடாமல் நம்மை சீர்படுத்தி பாதுகாக்கின்றார் என்பதை இந்த அதிகாரம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. மூன்றாவது, பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு. அதிகாரம் 21 ஈசாக்கினுடைய பிறப்பு நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிடப்படுகிறது. பல ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு கடவுள் சொன்னபடியே ஆபிரகாம் சாராள் தம்பதியினருக்கு ஈசாக்கு பிறந்தாரு. கடவுள் வாக்குறுதி அளித்தால் அது நிச்சயம் நிறைவேறும். மனித கணக்குப்படி காலம் தாழ்த்து விட்டதாக தோன்றினாலும் இறைவனின் வாக்குறுதிகள் காலாவதி ஆவதில்லை. பொறுமையுடன் காத்திருப்பவர்களுக்கு பேரின்பம் உண்டு என்பதை தான் இந்த அதிகாரம் எடுத்துரைக்கின்றது. நான்காவது, கீழ்ப்படிதலின் உச்சம். அதிகாரம் 22 ஈசாக்கை பலியிடுதல் பற்றிய நிகழ்ச்சியை எடுத்துரைக்கின்றது. தான் ஆவலோடு எதிர்பார்த்து பெற்ற ஒரே மகன் ஈசாக்கை கடவுள் பலியாக கேட்டபோது கூட ஆபிரகாம் எந்த ஒரு மறுபேச்சையும் பேசாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனை பலியிட துணிந்தாரு. கடவுள் அவரை தடுத்து ஒரு ஆட்டுக்கிடாய பலியிடுவதற்காக வழங்கினாரு. நாம மிகவும் நேசிக்கும் எதையுமே விட கடவுளுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்மிடம் உள்ளவற்றை பலி கொடுக்க நாம தயாரா இருக்கும் போது கடவுள் அவற்றை பன்மடங்காக திருப்பி தருவாரு. ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் வேண்டும் என்கின்ற சிந்தனையை தான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. இந்த அதிகாரங்கள் நமக்கு சொல்லும் செய்திகள் என்னவென்றால், தீமையிலிருந்து விலகி நிற்க வேண்டும், பழைய தவறுகளை திரும்பி பார்க்க கூடாது, இறைவனின் வாக்குறுதிகளுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும், நமக்கு மிகவும் பிரியமானவற்றை இறைவனுக்காக விட்டு கொடுப்பதற்காக தயாரான நிலையில் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை நாம் மனதில் நிறுத்தி இந்த நாளை தொடர்வோம்.